ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல சமர்த்த சத்குருநாதருடைய ஒரு பெரியதான ஔஷதமான மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குருநாதருடைய ஔஷதம் என்னன்னா பாபாவுடைய அந்த திருநீர் தாங்க. அந்த திருநீற்றினுடைய மகத்துவம் மராட்டியில அது உதி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டு வழக்கப்படி அத திருநீரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள்ல ஒருத்தர் பாடுறாரு என்னன்னா, மந்திரமாவது நீரு வானவர் தொழுவது நீரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகம் இருக்கு. திருநீற்று பதிகம்னே அதுக்கு பேரு. இந்த விபூதியினுடைய அளப்பரிய தன்மைகள், அதனுடைய சக்திகள், அதனுடைய அந்த ஈஸ்வரனுடைய அந்த வியாபக தன்மையினுடைய மகத்துவத்தை அந்த திருநீற்று பதிகம் யூடியூப்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். திருநீற்று பதிகம் போட்டாலே தெரியும் உதியினுடைய மகத்துவம். புரியுதுங்களா? இதே உதயத்தான் நம் குருநாதன் தன் கிட்ட வரக்கூடிய எண்ணற்ற ஏழை எளிய பக்தர்களுக்கெல்லாம் அதை கொடுத்து, அது கொடுக்கிறார் இல்லையா, ஐஸ்வர்யத்தையே கொடுக்கிறார். என்ன ஐஸ்வர்யமா? உடல்ல எந்த ரோகம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், மனநோய் இருந்தாலும், வாழ்க்கையில செல்வ செழிப்பு இல்லாம ஒரு ஏழ்மை தன்மையா இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்தாக குருநாதர் அந்த உதியை பயன்படுத்தினார். தூக்கம் இல்லையா, பாபாவோட திருநீற்றை பூசிக்கொண்டு பாபா குருநாதா அப்படின்னு சொல்லிக்கொண்டே தூங்குனா உறக்கம் வந்துடும். பாபாவுடைய திருநீற்றை ஒரு பொட்டலங்கொட்டி தலைமாட்டுக்கு அடியில வச்சா கெட்ட கனவுகள் வராது. பாபாவுடைய திருநீற்றை நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா என்னாகும்? மனநோயும் தீரும், உடல் நோயும் தீரும். சமைக்கக்கூடிய ஒத்தத்தருமே தன் வீட்டு சமையல் அறையில சமைக்கிறாங்கன்னு வைங்களேன், கொஞ்சமா உதிய போட்டு குருநாதா உன்னுடைய பரம அனுகிரகம் இந்த ஆகாரத்துல கலக்கட்டும், எல்லோருடைய ஹிருதயத்திலையும் அந்த அனுகிரகம் கிடைக்கட்டுமாப்பான அந்த ஆகாரத்துல சுத்தி பண்ணி அந்த உதிய போட்டு அதுல சமைத்து குருநாதருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அதனுடைய தாத்பரியமே வேற, அதனுடைய அனுகிரகமே வேற. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, குருநாதருடைய அரும் மருந்து ஔஷதம் நம்மளுடைய பாபாவினுடைய விபூதி. அதை எப்படிப்பட்ட பாவத்தோடு நீங்க பாவித்து அதை நெற்றில இட்டு கொண்டாலும், தீர்த்தத்துல போட்டு சாப்பிட்டாலும் அதற்குரிய சக்திய அது சர்வ நிச்சயமாக அன்று காட்டினது இன்றைக்கும் அந்த உதியினுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் செய்து பார்த்தீங்கன்னா அந்த உதியினுடைய மகத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். ஓம் சாய்ராம்.